தூரத்தில் தோன்றிடும் மேகத்தை போல். ஹலோ ஸ்வீடாஸ், வெல்கம் டு 3D. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு. ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ சாரி, மன்னிச்சிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு யூடியூப் பண்டில் வேணும்னா கீழே கமெண்ட் பின் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்துட்டு வீடியோ வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு சும்மா ஒரு இமேஜ் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோவில் போய்ட்டு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த இமேஜ் பேக்ரவுண்டாக வைக்க போகிறீங்களோ அந்த இமேஜு. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் கொடுக்குற இந்த இமேஜ் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு வந்து கட் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் தான் குரோமா இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த சர்க்கிளை லைட்டாக மூவ் பண்ணிங்கனாவே அந்த ப்ளூ கலர் வந்து குறைஞ்சிரும். ஸ்ட்ரென்த்து மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இமேஜ் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ அந்த கரெக்டாக அந்த இதுக்குள்ளே செட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்துட்டு இமேஜை வந்துட்டு செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் என்னோடய இமேஜ் எந்த மாதிரி இருக்குதுன்னு. இப்போ வந்து நான் வந்துட்டு எவ்வளோ செகண்ட்ஸோ அவ்வளோ செகண்ட்ஸ்க்கு வந்துட்டு நான் வந்து அதை மூவ் பண்ணிக்கிறேன், இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் லென்த்தை. ஸோ பேசுகிறப்ப ஏதாவது டிஸ்டர்பன்ஸ், ஒரு குட்டி டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, என்னோடய மைக்கை பிடுங்கிறதுலையே இருக்குது. ஸோ அதனால தான் என்னால் வீடியோவே போட முடியல, புரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் சும்மா இமேஜுக்கு வந்து ஃபில்டர் மட்டும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ டைமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. தென் இப்போ மறுபடியும் க்ரியேட் நியூ கொடுத்துட்டு அந்த பேக்ரவுண்ட் அந்த இமேஜ் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இல்லைன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பிளாங்க் கூட வச்சுட்டு எல்லாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. தென் மியூசிக் எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ போயிட்டு நான் வீடியோ வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டேன். எனக்கு வீடியோலேருந்து சாங் வந்து டைரெக்டாக கிடச்சிரும். இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக உங்கள் மொபைலில் இருக்க சாங்ஸ் கூட மை மியூசிக்கில் போய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சாங் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரத்துக்கு நான் வந்து இந்த பிளாங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி, ஓகேவா? ஸோ ரிமைனிங் இருக்க ஆடியோலாம் நான் டெலீட் பண்ணிட்டேன். எனக்கு எவ்வளோ நேரம் வேணுமோ அதை மட்டும் நான் வச்சுக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இப்போ சேவ் பண்ணோம்ல, அந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் கட் அவுட் ஆப்ஷன் தான், அதில் தான் குரோமா இருக்கும். இப்போ அந்த சர்க்கிளை க்ரீனில் கொண்டு வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பேக்ரவுண்டில் வந்து சேம், அதாவது இந்த இமேஜில் வந்து சேம் க்ரீன் கலர் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைனா இமேஜுமே உங்களுக்கு அங்கங்கே வந்துட்டு கட் ஆக ஆரம்பிச்சிடும், ஓகேவா? இதுக்கப்புறம் நான் வந்துட்டு இந்த ஹார்ட் பேக்ரவுண்ட் கொடுக்குறேன். ஸோ அது வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் ஒப்பாசிட்டி குறைச்சி இந்த மாதிரி வச்சுக்கிறனாலும் வச்சுக்கோங்க. இல்லைனா பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் பிளர் மாதிரி இருக்கா, ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ வச்சுக்கோங்க. ஸோ இமேஜை கீழே கொண்டு போய்க்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கோ அந்த பிளர் அளவு நீங்கள் வச்சுக்கோங்க, இல்லை ஒப்பாசிட்டி குறைச்சிக்கோங்க. இந்த ரெண்டுமே உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ வச்சுக்கோங்க. ஸோ இந்த இமேஜை வந்து சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாமே உங்களோட ஆப்ஷன் தான், ஓகேவா? ஸோ தென் வந்துட்டு நான் வந்துட்டு 2 வீடியோ கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹார்ட் டெம்ப்ளேட்டு, இது வந்து க்ராப் பண்ணிக்கோங்க. க்ராப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 9:16 ரேஷியோவில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபுல் சைஸுக்கு வந்துட்டு வர மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் போயிட்டு நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம், ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே ஆஸ் யூஷுவல் நம்ம ப்ரொசீஜர்ஸ் தான். அடுத்து வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா 10 செகண்ட்ஸ் தான் இருக்கும். அதனால் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் இருக்குல்ல, ஸோ டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் மியூசிக் வந்துச்சுன்னா மியூசிக் வால்யூம் வந்துட்டு குறைச்சிட்டு அதுக்கப்புறம் டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நான் வந்துட்டு அடுத்த வீடியோ வந்துட்டு கொடுக்குறேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது வந்து மியூசிக் மேலே அந்த இது ப்ளே ஆகிற மாதிரி. ஸோ இதுவும் அதே தான், பிளெண்ட் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதை வந்து நான் மேலே செட் பண்ணிக்கிறேன், ஓகே? ஸோ இந்த எடிட் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் துளசி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நான் டெடிகேட் பண்ணுறேன்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நான் வால்யூம் வந்துட்டு ஃபுல்லாக இன்க்ரீஸில் இருந்திருக்கும், சவுண்ட் இருக்கும், அதனால ஃபுல்லாமே நான் குறைச்சிக்கிட்டேன். ஸோ நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுறீங்க. டிஎம் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன தெளிவாக வேணும்னு சொன்னீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். நார்மலாக கேட்குற கொஷின்ஸ் இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ண மாட்டேன். ஸோ மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தான் கொடுத்துருக்கேன், மெட்டீரியல் லிங்க்குன்னு இருக்கும். ஸோ அதனால் நான் அந்த மாதிரி கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண மாட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு டெக்ஸ்ட்டு போயிட்டு ஈமோஜி வந்துட்டு இந்த மாதிரி 2 ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நான் மேலே கொண்டு போயிட்டு செட் பண்ணிக்கிறேன்.
க்ளோ வந்துட்டு இந்த மாதிரி லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். இந்த வீடியோ என் வரல கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்துட்டு மறுபடியும் வந்து டெக்ஸ்ட்டு வந்துட்டு செலக்ட் பண்ணிக்க போகிறீங்க. புதுசு நியூ டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணி டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கூகுள்லேருந்து காப்பி பண்ணி எடுக்கிறனால எடுக்கலாம். ஸோ அதுக்கு ஆல்ரெடி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன், போய் பாருங்கள் நம்ம சேனலில் தெரியலனா. ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கொண்டு வந்து வச்சுட்டேன். ஸோ கலர் வந்து ஒயிட் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த கலர் தோணுதோ கொடுத்துக்கோங்க. எல்லாமே உங்களோட இமேஜினேஷன். ஃபாண்ட்டும் அப்படி தான், பட் நான் ஃபாண்ட்டு கொடுத்துறேன், நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபாண்ட். பட் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அனிமேஷன் பாருங்கள் நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னு. ஸோ இந்த அனிமேஷன் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். அவுட் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒன் காமிக்கிறேன் பாருங்கள், அது யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இன்னுக்கு அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவுட்டுக்கு போயிட்டு அந்த பேசிக்கில் ஃபர்ஸ்ட் ஒன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த எஃபெக்ட் வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. நீங்கள் லிரிக்ஸ் எங்கெல்லாம் சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல எல்லாமே நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நீங்கள் லிரிக்ஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணால் வேலை முடிஞ்சது. நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு இந்த இடம் தான் ரொம்ப கடுப்பேற்றிடுச்சு. இன்ஷர்ட்டில் அப்பப்போ இப்படி தான் பக்ஸ் வந்துட்டு இருக்கும், அதனால் நம்மளுக்கு சின்ன சின்ன இஷ்யூஸ் வரும். ஸோ நீங்கள் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இது ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அங்கே நான் ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன்னா ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் லிரிக்ஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் வீடியோ ஃபுல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நான் அவுட்கம் காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள் நம்மளோட வீடியோ வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட வியூஸ் வந்துட்டு நிறைய பேத்துக்கு வர்றதில்ல. அது எதனாலனா நோட்டிஃபிகேஷன் போகிறதில்ல. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க வந்து அந்த பெல் பட்டன் ஒன்று இருக்கும்ல, அதை வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கும் வந்துட்டு வீடியோ ஷோ ஆகும். இது நிறைய பேத்துக்கு இந்த இஷ்யூஸ் இருக்குது, அதனால நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பெல் பட்டனை மறக்காமல் ஆன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, பாய்.